அனைவருக்கும் புரட்சித் தலைவரின் அன்பு நாமத்தில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவரின் 108வது பிறந்தநாள் இன்று. 1917 பிறந்தார் புரட்சித் தலைவர். 1917 பிறந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 19 வரைக்கும் 5 இயர்ஸ் நடந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் போது புரட்சித் தலைவர் வந்து அப்போ அந்த 3 வருஷம் கழித்து பிறந்தவர். அதை கணக்கு பண்ணப்போ 14, 15, 16, 17 பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சித் தலைவருக்கு அருமையான நாள் அந்த அந்த 7/7/7ன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். புரட்சித் தலைவருக்கு அருமையான நாள். சரி, இப்போ உலகத்தில் வள்ளுவர் சொல்கிறாரு, திருக்குறள் தந்த வள்ளுவர் சொல்கிறாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்றுன்றார். உலகத்தில் பிறந்தேன்னா புகழோட பிறக்கணும்யா, புகழோட வாழணும், புகழோட வளரணும். அதுக்கு இல்லைன்னா நீ பிறக்கவே வேணாம்யா, நீ வளரவே வேணாம், வாழவே வேணாம் அப்படின்றார் வள்ளுவர். அந்த வள்ளுவரின் அந்த வாக்குக்கு சிறந்த எடுத்துக்காட்டு புரட்சி தலைவர் தான். அப்படியே தேஜஸாக வந்தார், கடினமாக உழைத்தார், அப்படியே புகழ் 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 புகழ். அப்பா, உலகம் பூரா புரட்சி தலைவருடைய புகழ் பரவுச்சு. ஆனால் அந்த புகழில் மயங்கிடாமல் அந்த புகழை தான் கட்டுக்கோப்பா தான் கைக்குள்ளே வைத்திருந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அடுத்து சொல்கிறாங்க, ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, அதிர்ஷ்டமும் புகழும் ஒருத்தனை தேடி வரணும், அதை தேடி போகக்கூடாது. ஆனால் அந்த அதிர்ஷ்டமும் புகழும் நம்மளை தேடி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தகுதி உடையவர்களை ஆக்கி கொள்ள வேண்டும். நல்லா சொல்கிறேன் பாருங்க, அதிர்ஷ்டமும் புகழும் ஒருத்தரை தேடி வரணும், அதை நாம் தேடி போகக்கூடாது. அது நம்மளை தேடி வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான நம்முடைய திறமைகளையும் ஆற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றாரு ஆபிரகாம் லிங்கன். இதுக்கு முற்றிலும் எடுத்துக்காட்டு புரட்சி தலைவர் தான். அதிர்ஷ்டமும் புகழும் அவரை தேடி வந்துச்சுங்க. அவரை அப்படியே போராடினார், கடின உழைப்பு. அப்படியே சினிமா வாழ்க்கையில் அப்படியே நடிக்க வந்தார்ல. அப்படியே அவர் எவ்வளோ கடின உழைப்பாக இருந்தார், எவ்வளோ பொறுமையாக இருந்தாரோ, அந்த எல்லாத்துக்கும் தான் அந்த அருமையான அந்த உயர்ந்த புகழ் கிடச்சிச்சு. உயர்ந்த பதவி புரட்சி தலைவருக்கு உயர்ந்த புகழ் சினிமா மூலமாக. அடுத்து முதலமைச்சர் ஆனார், அதில் மிகச்சிறந்த புகழ். அதிர்ஷ்டமும் புகழும் அவரை தேடி வந்துச்சு, அதை தக்க வச்சுக்கிட்டார். சரியா? சரி, இப்போ புரட்சி தலைவர் வந்து நார்வேல ஒரு பழமொழி சொல்றான், உன்னை மக்களுக்கு கொடுத்து விடு, உன்னை நீ மக்களுக்கு கொடுத்து விடு, மக்கள் உன்னை உனக்கு திருப்பி கொடுப்பார்கள். உன்னை நீ மக்களுக்கு கொடுத்து விடு, மக்கள் உன்னை உனக்கு திருப்பி கொடுப்பார்கள்ன்றாங்க. புரட்சி தலைவர் தன்கிட்ட வந்த பணத்தை எல்லாம் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்தார். எல்லாமே மக்களுக்கு செஞ்சார், மக்களுக்கு தன்னையே அர்ப்பணிச்சார். அதனால என்ன, மக்கள் எல்லாரும் அவருக்கு தன்னையே திருப்பி கொடுத்தாங்கன்னா உயிரியா கொடுத்தாங்க. ஆனால் அப்படியும் செஞ்சார். பன்னீர்செல்வம்ன்ற ஒருத்தர் வந்து அவர் தீவிர பக்தர், கையை வெட்டினார். சீனிவாசன்றவர் நெருப்பை குளிச்சாரு. எவ்வளோ மக்கள் காவடி எடுத்தாங்க, பால் குடம் எடுத்தாங்க, அழகு குத்துனாங்க, தீக்குழி இறங்கினாங்க, மொட்டை போட்டாங்க. புரட்சி தலைவர் இதை விட உலகத்தில் ஒரு தலைவனுக்கு வந்திருக்க முடியுமா? யாருக்குமே இருக்காது. சும்மா ஒரு நாள் ஒரு மாலையை போட்டு ஒரு மெழுகு ஊத்தியை பொருத்தி வச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் புரட்சி தலைவருக்காக தான் மக்கள் அப்படியே ஊர் ஊரா கோவிலோ அலைஞ்சாங்க, எங்கள் தலைவர் எப்படியாவது குணமாயிடணும் அப்படின்னு. ஏன் அப்படி புரட்சி தலைவர்கிட்ட அப்படி என்ன, அவர்கிட்ட என்ன மாசு அப்படின்னா, அவர் தான் சொன்னதை தான் செஞ்சதை தான் சொன்னார், மக்களுக்கு தன்னையே கொடுத்தாரு, அள்ளி வழங்கினார். மற்ற மாதிரி மக்கள் பணத்தை திருடலை. அவர்கிட்ட கேட்டாங்க, இப்படி பணத்தெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்களே, அப்புறம் உங்களுக்குன்னு எதிர்காலத்தில் பணம் வேணாமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எந்த பணத்தை கொடுத்தேன்? எனக்கு மக்கள் கொடுத்தாங்க, 50 காசு ₹1 டிக்கெட்டில் கொடுத்தாங்க, அந்த பணத்தை எல்லாம் நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றார். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, அருமையான வார்த்தை, நல்லா கவனிங்க. பணம் ஒருத்தருக்கு வரும்போது உடனே ஒருத்தருக்கு அதை உதவி செஞ்சிடணும். அப்படி உதவி செய்யலைன்னு வைங்க, உடனே மனசு மாறிடும். மனசு 1000 குதிரைகள் பூட்டிய ஒரு சேரட்டுக்கு, குதிரை வண்டிக்கு சமம், இழுத்துட்டு போயிருமா. பணம் வந்தவுடனே அவருக்கு உதவிடணும். அதனால தான் யாருக்குமே ஆன் த ஸ்பாட்டு உதவுவார். இல்லைன்னா ஆன் த ஸ்பாட்டு அவர் வந்து அவங்கள ஸ்டடி பண்ணி அவங்க கடனையோ, அவங்க கடை வைக்கிறதோ, தொழில் செஞ்சு கொடுக்குறதோ எல்லாத்தையும் இம்மிடியட்டாக செஞ்சிருவார்.
இன்னைக்கு வாங்க, நான் அடுத்த மாதம் வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற பேச்செல்லாம் புரட்சி தலைவர்கிட்ட கிடையவே கிடையாது. ரெண்டாவது பாருங்க, புரட்சி தலைவர் சின்ன வயசுலேயே அவர் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது சினிமா ஸ்டுடியோவுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர், இன்னும் அவர் நண்பர்கள்லாம் எல்லாம் இருப்பாங்களாம். அப்போ சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி கிடையாது, கணேசன் தான் பேர். அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரு, புரட்சி தலைவர் வராரு. அப்போது நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, வாங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்போ எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா 10 ரூபா, அந்த காலத்தில் 10 ரூபா பில் ஆகுது. அந்த பேரர் வந்து 5 ரூபான்னு சொல்கிறான். உடனே இப்போ புரட்சி தலைவர் கேட்குறாரு, என்ன 10 ரூபாய்க்கு சாப்பிட்டோம், 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. நாங்கள் இந்த பேரரை கணக்கு பண்ணி வச்சுருக்கோம், அவனுக்கு 50 காசு 1 ரூபான்னு கொடுப்போம், அவன் வந்து நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் குறைச்சி பில்லு போடுவேன், அதை நான் கட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்றார். அப்போ புரட்சி தலைவர் சொன்னாரான், கணேசா, சிவாஜி கணேசன் சொன்னாரான், கணேசா தப்பான பையப்பா, தவறான வழியில் போகிறாங்க, அவங்களோட நீ சேர்ந்தேன்னா உடனே அந்த தப்பான பாதையில் கொண்டு போயிடுவாங்க, இனிமேல் இவங்களோட பழகவே கூடாதுப்பா அப்படின்னாரான். ஆரம்பத்திலே அடுத்தவன் காசை திருடுறது, அடுத்தவன் ஜோத்தை திங்கிறது, பிடுங்கிறது, இந்த இதை விரும்பவே இல்லை புரட்சி தலைவர். ஆரம்பத்துலேருந்து அவர் என்ன சொன்னாரோ அதவே செஞ்சார். நான் சொன்னேன் பாருங்க, என்ன சொன்னாரோ அதவே செஞ்சார். சிகரெட்டு குடிக்கக்கூடாது அப்படின்னாரு. அவர் சிகரெட்டு எந்த படத்துலையும் குடிக்க மாட்டார். ஒரு சில படத்தில் அவர் குடிக்கிற மாதிரி வந்தால் கையில் இருக்கும், ஆனால் வாய்க்கு போகாது. அதேமாதிரி மது அருந்த மாட்டார், மது அருந்தி நடிக்கவே மாட்டார். அவர் கேரக்டரில் நடிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் சினிமாவில். சில ஸ்டாப் ரைட், சிகரெட் குடிக்காதன்னாரு, அதே மாதிரி அது சிகரெட் குடிக்காமல் வாழ்ந்தார். மது அருந்தாதீங்கன்னாரு, அதே மாதிரி மருது அருந்தக்கூடாதுன்னாரு, படத்தில் நடிக்க மாட்டேன்னாரு. ரெண்டாவது திருடாதேன்னாரு. அந்த இவர் சிவாஜி கணேசன் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, வேணாம்ப்பா திருடுறாங்கப்பா வேணாம்ப்பான்னாரு. அதாவது பணம் வர்றதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ நேர்மையாக இருந்தார் பாருங்க. ஏழ்மையிலும் செழுமை, வறுமையிலும் நேர்மை. எப்படி பாருங்க, வறுமையாக இருக்கேன் பணத்தை திருடுறேங்க அப்படி கிடையாது, வறுமையாக தான் இருக்கேன், பசி பட்னி அடைக்குது, காதை அடைக்குது, வயிறு எரியுது, இருந்தாலும் கம்பீரமாக இருப்பான், சாப்பிடாம இருப்பான். 5 காசுக்கு பட்டாணியை வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடித்து அவர் கடந்த ஆண்டுகள் பல ஆண்டுகள் இந்த மாதிரி அவர் வந்து நேர்மையாகவே நடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் நேர்மையாகவே நடித்ததுனால தான் மக்கள் என்ன பண்ணாங்க, அவர் நடிகர் ப்ளஸ் அவர் வந்து முதலமைச்சர், அவர் நடிகர் ப்ளஸ் அரசியல்வாதி, அவர் நடிகர் ப்ளஸ் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க. சிவாஜி அப்படி தேர்ந்தெடுக்கல. சிவாஜி கணேசனை வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, நல்ல நடிகரியா, நடிகர் திலகமியா, நீ சூப்பரியா அப்படின்னாங்க. ஆனால் அரசியலா ஜெயிக்கவே உள்ளவே விடலை. சிவாஜி கணேசனை உள்ளவே விடலை. ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடையாது, அவர் தோற்று போனார். காரணம் வந்து என்னென்னா, அவர் படத்தில் சிகரெட்டு குடிப்பார், மது அருந்துவார். புரட்சி தலைவர் திருடாதே நடித்தாருன்னா இவர் திருடுவார். புரட்சி தலைவர் குடிக்காதே அப்படின்னா இவர் நாளை முதல் குடிக்க வேண்டும் சத்தியம் அடித்தாங்க அப்படிம்பாரு. அப்படியே குடிச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தை எந்துகின்றேன் ஏன் 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 அப்படின்னு பயங்கரமாக இருக்கும். அது படத்துக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் மக்கள் நோ 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 நோ, தலைவர் வந்து எங்கள் தலைவன் வந்து புரட்சி தலைவரை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னாங்க. சரி, இப்போ புரட்சி தலைவர் செஞ்ச சில அவர் வள்ளல் தன்மைக்கு நான் சில விஷயங்கள் சொல்லணும்ல, அதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. மெயினாக இன்னைக்கு அவருடைய 108வது பிறந்தநாள். அதில் பாருங்கள், அன்னைக்கு வந்து புரட்சி தலைவரை வந்து கண்ணதாசன் அவர் ஒரு பெரிய தலைவனாக நினச்சிக்கிட்டாரு. புரட்சி தலைவரை மாதிரி அவரும், நானும் கலைஞர், அண்ணாதுரை, காமராஜர், புரட்சி தலைவர் மாதிரி நானும் ஒரு தலைவனையா அப்படின்ட்டு அவர் கட்சி நடத்துறது, கூட்டங்களில் போய் தாறுமாறாக பேசுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சார். அது கண்ணதாசன் கடைசியில் இறந்து போனார். இறக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர குடித்தா உன் குடி இல்லை என் குடி இல்லை பெருங்குடி. உமர் கய்யாம்னு ஒருத்தர், உருது கவிஞர், பாரசீக கவிஞர் உமர் கய்யாம். மது மாது மயக்கம், எப்பயும் மது, எப்பயும் பெண்கள், எப்பயும் மயக்கம், அப்படியே சொர்க்கத்தில் இருப்பான் இந்த ஆள். அதவே அப்படியே ஃபாலோ பண்ணார். கடவுள்லாம் இல்லைன்ற மாதிரி இருந்தார். கடைசியில் நோய் வந்துருச்சு. நோய் வந்த உடனே என்ன பண்ணார், எப்படி மது இருந்தாருன்னா 3 பாட்டில் ஃபுல்லு எடுத்து குடிப்பாராம். குடிச்சுமே போதை ஏறாதான். அப்புறம் பெத்தடின் இன்ஜெக்ஷனை கையில் போடுவாராம். பெத்தடின் இன்ஜெக்ஷனை போட்டால் தான் ஏறுமா, அந்தளவுக்கு போதைக்கு அடிமையாக போனார். அப்புறம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட், அப்புறம் கடவுளை பற்றி படித்து, கடவுளை பற்றி அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதினார். பைபிளை பற்றி படித்து இயேசு காவியம்னு எழுதினார். திருந்தினார். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி அவர் இறந்து தான் வந்தார்.
அப்போ நடிகர் சங்கத்தில் வந்து அவர் கேட்குறாங்க புரட்சி தலைவர்கிட்ட, என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன சார் செய்யட்டும் அப்படின்றாங்க. நடிகர் சிவாஜி தலைவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறீங்க அப்படின்றாரு. ஒன்றுமே முடிவு எடுக்கவே இல்லை. என்ன முடிவு எடுக்கலையா? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கவிஞர், அவர் எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்காரு. ரெண்டாவது அவர் அரசவை கவிஞராக வேற புரட்சி தலைவர் வந்து அவர் எவ்வளவுலாம் பேசினாலும் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தது அவரை அரசவை கவிஞரா நியமிச்சார். அந்த காலத்தில் கம்பன் இவங்க மாதிரி அரசவை கவிஞரா நியமிச்சார். சரி, இப்போ இந்த கண்ணதாசனை வந்து தலைவர் சொல்றாரு, நடிகர் சங்கத்தில் அவரை வைங்க, அவர் உடலை வைங்க, மக்கள் எல்லாம் அவரை பார்த்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும்னாரு. சரி, இறுதி அஞ்சலி செலுத்திட்டாங்க. அடுத்த நாள் அவரை ஒரு வேனில் ஏற்றி கொண்டு போகணும் மயானத்துக்கு. பார்த்தா வேனில் அவரை படுக்க வச்சுட்டு அவங்க பாட்டு உட்காந்துருந்தாங்களாம். சிவாஜி கணேசன், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன்லாம் எல்லாம் பேசாமல் உட்காந்துருந்தாங்களாம். என்ன அப்புறம் புரட்சி தலைவர் வேகமாக வந்தாராம். வந்து டக்குன்னு அந்த வேனில் ஏறி, என்ன இவ்வளோ பெரிய தலைவன், அவரை பார்க்கறதுக்கு தான் எல்லா பேரும் வந்திருக்காங்க, அவர் மூஞ்சை பார்த்த மாதிரி வைங்கன்னு தலையை தூக்கின மாதிரி வச்சுட்டு மயானம் வரைக்கும் நடந்தே வந்தாராம். புரட்சி தலைவர் நடந்து வந்து அவரோட இறுதி சடங்குகள், ஈமச்சடங்குகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு தான் திரும்பி வீட்டுக்கு போனாங்க. எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு போனவொடனே அதோட பியூட்டி என்னன்னா, மேஜர் சுந்தரராஜன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று செலவாயிருச்சு, கண்ணதாசனுடைய உடம்ப நம்ம இதில் வச்சோம்ல, அது செலவாயிருச்சு, அந்த செலவெல்லாம் எப்படி நடிகர் சங்கத்தில் வைக்கிறதா இல்லை எப்படிங்க அப்படின்றாரு. எப்படின்னே அப்படின்றாரு. எவ்வளோ ஆச்சு அப்படின்றாரு புரட்சி தலைவர். அந்த டைமில் 5000 ரூபா அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி புரட்சி தலைவர் கொடுத்துட்டாரு. பாருங்கள், நடிகர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் 200 கோடி 250 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கொடுக்குறோம்ன்ற எண்ணம் ஒருத்தர் கூட கிடையாது. அன்னைக்கெல்லாம் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க, நடித்தாங்க, பணத்தை சம்பாதிச்சாங்க. ஆனால் ஒருத்தர் கூட அந்த மாதிரி கண்ணதாசனுக்கு செலவு பண்ணணுன்ற எண்ணமே வரல. நடிகர் சங்கத்தில் கூட அந்த எண்ணம் கிடையாது. புரட்சி தலைவர் வந்து அந்த பணத்தை கொடுக்குறாரு. அதெல்லாம் எந்த கணக்குன்னு எழுதாதீங்க, என் பணம் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து விடுறாரு. எப்படி பார்த்தீங்களா புரட்சி தலைவரை பாருங்கள், எவ்வளோ ஒரு வள்ளல் தன்மை உள்ளவர். அதே மாதிரி தோழர் ஜீவா வந்து கம்யூனிஸ்டில் பெரிய ஆள். முதல்ல காங்கிரஸில் தான் இருந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸில் சிஷியனாக இருந்தார். அப்புறமேட்டு அவர் வந்து கம்யூனிஸ்டாக மாறிட்டார். அவர் கம்யூனிஸ்டாக மாறினதுக்கப்புறம் அவர் இறந்து போனார். அவர் இறந்து போனப்போ தாப்பாண்டியன், அன்னைக்கு வந்து பாலதண்டாயுதபாணியெல்லாம் போய் புரட்சி தலைவர்கிட்ட போய், இவர் நம்ம கட்சியை சேர்ந்தவர் இல்லை, இருந்தாலும் இவர்கிட்ட போய் ஒரு இதாக கேட்போம், கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வந்துடுவோம் அப்படின்ட்டு, ஆனால் இந்த மாதிரினே ஜீவா ஒரு பெரிய தலைவர், எங்கள் தலைவர், அவருக்கு நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு அவருக்கு வந்து ஒரு செலவு வைக்க போகிறோம் அப்படின்னோடனே புரட்சி தலைவர் வந்து உண்மையிலே திமுகக்காரு, இவர் கம்யூனிஸ்ட்டு, உங்கள் கட்சிக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர் சொன்னாரா, எவ்வளோ ஆகும்னு அந்த காலத்தில் அந்த டைமில் 5000 ரூபா ஆகும் அப்படின்னு. 5000 ரூபாயா, நான் கொடுத்துறேன். நான் 2-3 நாள் ஒரு வாரம் வரலையா, என்ன பத்தியா நடிகர் வேலையை காமிச்சிட்டாரு பத்தியா, கொடுக்கல பத்தியா அப்படி இப்படின்னு சொன்னாங்களேன் தாப்பாண்டியன்ட்ட. அப்புறமேட்டு வந்தால் தாப்பாண்டியன் என்ன சார், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தட்டில் அழகாக பூ பழம்லாம் வச்சு 5000 ரூபாய் வச்சு மேலே ஒரு அழகாக ஒரு வெல்வெட் கிளாத்தை வச்சு மூடி கொடுத்துருக்காரு புரட்சி தலைவர். போய் சிலையை கட்டுங்க, வேறு யார்ட்டையும் வாங்காதீங்க, எக்ஸ்ட்ரா செலவாகணும்னா ஏன்ட்ட கேளுங்க அப்படின்னு. என்ன வள்ளல் தன்மை பாருங்கள், இதெல்லாம் யாருக்குங்க வரும். அதே மாதிரி பாருங்கள், புரட்சி தலைவர் நடிகை சரோஜாதேவி அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி, அதுக்கு முன்னாடி வந்து பானுமதி தான் டாப் ஹீரோயினாக இருந்தாங்க. அவங்க வந்து பாடுவாங்க, ஆடுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆங்கிலம்னா அதிகமான புலமை உள்ளவங்க, பிராமின் அவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளி, ஜீனியஸ். அவங்க எம்ஜிஆருக்கே சீனியர். அவங்க வந்து புரட்சி தலைவரை வந்து மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஐயா சார்லாம் சொல்ல மாட்டாங்க, மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன்வாங்க. எம்ஜிஆரை விட சீனியர் அவங்க. ஏன்னா அந்த சின்னப்பா, அந்த இவர் பாகவதற்கெல்லாம் அவங்க நடிக்கும்போது எம்ஜிஆர் வந்து சின்ன அடிஷனல் ஹீரோவா, செகண்ட் ஹீரோவா நடித்தவர் அவர். அதனால் அவங்க உரிமையாக சொல்லுவாங்க. அவங்கள வந்து படத்தில் எம்ஜிஆர் வந்து நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் குளறுபடி ஆகுது. எம்ஜிஆருக்கு அவருக்கு கொஞ்சம் டேர்ம்ஸ் குறையும் போது சரோஜாதேவியை வந்து எம்ஜிஆர் உள்ளே புகுத்துறாரு. அப்போ தான் புதுமுக நடிகை அவங்க. செகண்ட் ஹீரோயினாக டான்ஸராக, குரூப் டான்ஸராக வராங்க. கருத்த பொம்பளையா, இந்த பொம்பளையை போயிட்டு மூஞ்சே சரியில்லையா, இவரை போய் நடிக்க வைக்கிறாரு பாரு அப்படி இப்படின்னு புரட்சி தலைவர் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றாங்க. நம்ம தலைவருக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ட மாதிரி ஆச்சே. பானுமதி அப்படியே ஒரு கேரக்டரை அப்படியே டம்மி பண்ணி நீங்கள் இறந்துறீங்கன்னு சொல்லிட்டு நாடோடி மன்னன் அவங்கள கட் பண்ணிவிட்டு சரோஜாதேவியை உள்ள நுழைக்கிறாரு. உள்ள நுழைச்சா அப்போயே கேவா கலர்
அப்படியே கலர் படமாக வரும். அப்போதான் முத இந்த தொழில்நுட்பத்தை புரட்சி தலைவர் உள்ள நுழைக்கிறாரு. கலர் படமாக வரும். சொத்தை பூரா வித்தாரு. இந்த படத்தில் நான் தோத்தேன்னா நாடோடி, ஜெயிச்சா நான் மண்ணேன் அப்படின்னாரு. அதே மாதிரி படம் சரோஜாதேவியை போட்டு எடுத்தாரு. ஓடிச்சு தியேட்டர்கள் பூரா ஓடிச்சு. 1 கோடி 1 கோடி வசூல். இன்னைக்கெல்லாம் சொல்கிறாங்க, அன்னைக்கெல்லாம் 50 காசு 10 காசு 20 காசு தான் டிக்கெட்டு. அந்த 1 கோடிக்கு ஓடிச்சுங்க அந்த படம். சூப்பர் டாப்பு, சூப்பர் டூப்பர், அடிச்சு கலக்குச்சு. சரி, இப்போ சரோஜாதேவி அடுத்து. சரோஜாதேவிக்கு அடுத்து லதா மேடம். அதாவது ஒரு தடவை ஒரு மேரேஜில் வந்து மனோகர் வந்து ஒரு ஆல்பம் வச்சுருக்காரு. அந்த ஆல்பத்தை பார்க்குறாரு. அது ஒரு மேரேஜுக்கு வந்திருக்காங்க. அதில் லதா மேடம் அவங்க அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. புரட்சி தலைவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணை நடிக்க வைக்கலாமே அப்படின்ட்டாரு. அவர் மனோகர் வந்து எப்போ சொல்லியிருப்பாருன்ட்டு அவர் பாட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மனோகரை பார்த்து, என்ன மிஸ்டர் மனோகர், நீங்கள் வந்து அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களே? இல்லையா அப்படின்னு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் மனோகர் சொன்னாராம், அந்த மாதிரி உங்கள் மகளை வந்து நடிக்க வைக்கணுன்றாரு புரட்சி தலைவர், வரீங்களா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அறிமுகப்படுத்துகிறேன் உங்களை. அவங்க அப்பாலாம் ஐயோ நடிக்கக்கூடாது, மக படிக்கணும் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த லதா வந்து ஒரே ஆர்வம், நடிக்கணுமான்னு அவங்க அம்மாட்ட அடம் பிடிச்சி வந்துட்டாங்க. வந்தவொடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், பார்த்த சின்ன பொண்ணா இருக்கு, நல்லா சாப்பிடலாம் வச்சு லதா மேடத்தை கொஞ்சம் வெயிட் போட வச்சு சினிமா நடிக்க வைக்கிறார். நடிக்க வச்சா லதா மேடத்துக்கு நடிக்கவே முடியல. என்னம்மா அப்படி செய்றீங்க அப்படின்னு. அதான் புது ஆள்லாம் அறிமுகப்படுத்தக்கூடாதியா, நம்ம தான் ஏற்றி விடுவானே, லைட்டு மேனு, இப்போ கேமராமேனு, எல்லா பேரும். அதுதான் இப்படி பாஸ் இப்படி செஞ்சு விட்டாரு பாருங்க அப்படின்னு புரட்சி தலைவர் பக்கத்தில் பேர் சேர போட்டு சொல்கிறாராம். என்னம்மா, ஏம்மா அவங்களுக்கு என்னம்மா நடிக்க பிடிக்கலையா அப்படின்னு அழுதுட்டாங்கண்ணா லதா மேடம். சார், நான் நல்லா நடிப்பேன் சார், ஸ்கூலில் படிக்கும்போதே நான் ட்ராமாவுக்கு நடிச்சிருக்கேன். எனக்கு உங்களை பார்த்த உடனே தான் சார் நடிக்கவே வர மாட்டேங்குது, பயமாக இருக்கு. அப்புறம் எம்ஜிஆர் ஷூட்டிங் நிறுத்துங்கன்னு சொல்லி நல்லா அவங்களோட பழகி அவங்கள டெவலப் பண்ணி அப்புறம் அவங்கள டெவலப் பண்ணார். எப்படி பாருங்க, முதல்ல சரோஜாதேவி வேணான்னாங்க, சரோஜாதேவியை நடிக்க வச்சாரு. சரோஜாதேவியை நடிக்க வச்சா எம்ஜிஆர் அடுத்த படம் புக் பண்ணுறதுக்குள்ள சரோஜாதேவிக்கு 10-20 படம் புக் ஆயிடுச்சான். நம்பர் 1 ஹீரோயின் ஆகிட்டாங்க. கன்னட பைகிலி அப்படின்னு சொல்லி சரோஜாதேவி மேலே மக்கள் பயங்கர அபிப்பிராயம் ஆயிடுச்சு. எப்படி டாப்பில் கொண்டு வந்தாங்க பாருங்க. அரச கட்டளையில் வந்து அப்படியே சரோஜாதேவியை லைட்டாக ஒதுக்கி விட்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஜெயலலிதா அவங்க நடிச்சுக்கிட்டே வராங்க, தலைவரோட நடிச்சுக்கிட்டே வராங்க. சரியான காம்பினேஷன். அது முடித்த உடனே தலைவி ரிட்டையர்ட் ஆன உடனே லதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எப்படி பாருங்க, அப்படியே ஒவ்வொருத்தரையா அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எல்லாரையும் வாழ வச்சார். எப்படி பாருங்க, இதெல்லாம் யாருக்காவது அமையுமா, வாழ வச்சார். அப்புறமேட்டு எஸ்பிபியை வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், திரைப்பட பாடகர் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பயங்கரமாக பாடுவார். அதுக்கு முன்னாடிலாம் டிஎம்எஸ் தான் பாடிக்கிருந்தார் புரட்சி தலைவருக்கு. எஸ்பிபி அப்போ வந்தார், தெலுங்குக்கார் அவர். அவர் வந்தவுடனே அடிமை பெண்ணில் புரட்சி தலைவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 1000 நிலவே வா, 1000 நிலவே வா அப்படின்னு அந்த பாட்டை எஸ்பிபியை பாட வச்சார். அப்போ அந்த எஸ்பிபி வந்து பாடிட்டு அந்த டேப்பை எடுத்துகிட்டு தான் ஜெய்ப்பூருக்கு போடும். ஜெய்ப்பூரில் பேலஸ் எல்லாமே ராஜஸ்தான் அந்த டெசர்ட்டில் எடுப்பாங்க பாருங்க. தலைவர் டெசர்ட்டில் அவரும் ஜெயலலிதாவும்லாம் போவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் எல்லாத்துக்கும் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எஸ்பிபிக்கு வந்து சரியான காய்ச்சல், உடம்பு சுகமே இல்லை, அப்படி எழுந்திரிக்கவே முடியல. இப்போ புரட்சி தலைவர் சொன்னானா, எல்லாம் சொன்னாங்களா, வேணாம் சார் அவரை பாட வேணாம், வேற வேணாலும் பாட வச்சிடும். வேணாம், நாம் அவருக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சு, அவரை அட்வான்ஸ் பண்ணியாச்சு. அவரை வேணான்னு சொன்னோம்னா அப்புறம் வந்து அவர் இப்போ தான் வளர்ந்து வர ஒரு பாடகர். இப்போ அவர் பாடலை அப்படின்னா நம்ம இதில் வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னு அவரை முத்திரை குத்திடுவாங்க. சினிமாவில் மட்டும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு முத்திரை குத்திடுவாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபியை பார்த்து சொல்கிறாரு. எஸ்பிபி சொல்கிறாரு, ஐயா என்னால் நடிக்க முடியலையா, எனக்கு அதனால் பாட முடியலையா, உடம்புலாம் சுகம் இல்லையா, ஒன்றும் இல்லை, டேக் யுவர் ஓன் டைம், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து, நல்ல குணமாகிட்டு அப்புறம் வாங்க அவங்களை நான் பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்பிபி வந்து பாடி அந்த பூல் டேப், அப்போல்லாம் டேப் இருக்காது, இப்போ கிடையாது, பூல் டேப், அப்படியே டேப்பை சுற்றும் 2 பக்கமும். அதில் எடுத்துட்டு கொண்டு போய் ஜெய்ப்பூரில் போய் அந்த பாட்டை போட்டு செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அந்த பாடம் அது ஹிட் ஆன ஒன்று எஸ்பிபிக்கு என்ன ஹிட் ஆயிடுச்சுன்னா, புரட்சி தலைவரே பாட வச்சுட்டாரியா, புரட்சி தலைவரே வாய்ப்பு கொடுத்துட்டாரு, புரட்சி தலைவர் பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அடுத்து எஸ்பிபி பயங்கரம் பிக்கப், உங்களுக்கு தெரியுமில்ல. அதுக்கப்புறம் எஸ்பிபி தான், டிஎம்எஸ்க்கு அப்புறம் எஸ்பிபி அடிச்சுக்க ஆளே இல்லை, அவர் இறக்குற வரைக்கும் ஆளே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர் ஏழை ஒருத்தருக்கு உதவி செஞ்சாங்க,
இன்னும் ஒரே ஒரு முக்கியமான உதவி சொல்கிறேன். அமிதாப் பச்சன் உங்களுக்கு தெரியும், பாலிவுட் பாம்பேல சூப்பர் ஸ்டார். ஹிந்தி பட உலகில் அமிதாப் பச்சன் பயங்கரமான சூப்பர் ஸ்டார். அவர் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, எங்க பெங்களூர்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சண்டை ஃபைட் சீன்ல டேபிள் வந்து வயிற்றுல குத்திடுச்சு. டேபிளோட கார்னர் வயிற்றுல குத்திடுச்சு. வயிற்றுல குத்தின உடனே வயிறு கிழிஞ்சு ரத்தம் வெளியே வந்ததுல அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான உயிரணுக்களே வெளியே போயிடுச்சு. நீ ஒரு செத்துருவாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்னா பெங்களூர்ல பிலோமினா ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அவங்க சொல்கிறாங்க, ஒரு மருந்து இருக்குது, இந்த மெடிசினை வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உங்களை வந்து குணப்படுத்த முடியும், இது அமெரிக்காவில் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. எவனுமே ஒருத்தன் கூட உதவலையே. ஹிந்தி ஃபீல்டில் எவ்வளோ பெரிய இருக்காங்க, பெரிய பெரிய ராட்சச டைரக்டருக்கு ப்ரொடியூசர், ஒருத்தன் கூட உதவலை. புரட்சி தலைவர் ஒரு ஃபோன் வந்துருச்சு அமெரிக்காவிலேருந்து, வந்து அடுத்த நாளே அமிதாப் பச்சனுக்கு ஊசி போட்டு ஒரு வாரத்தில் வெளியே வந்துட்டார். வந்ததும் நேராக வந்துட்டார் தலைவர்கிட்ட. தலைவரே ரொம்ப நன்றி, கூலி படம், அந்த படம் ஓடுது, ஒரு வாரத்தோட கேஷ் தாங்க உங்களுக்கு நன்கொடையா, உங்களுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்க வரேன் அப்படின்றாரு. புரட்சி தலைவராக வாங்குவார். அவர் கொடுத்து தான் பழக்கம், அடியும் கொடுத்து தான் பழக்கம், பணமும் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கமே கிடையாது அவர் சரித்திரத்தில். ரொம்ப நல்லது, நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, ஹிந்தியில் நடிக்கிறீங்க, உங்களுக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு முன் வந்தேன் அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மை பாருங்கள். தனக்கு அமிதாப் பச்சன் சம்மந்தமில்லாத ஆளை, உதவியை கேட்காத ஆளுக்கு உதவி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் புரட்சி தலைவர். அந்த புரட்சி தலைவர் ஒரு தடவை ஒரு ஒரு வட்ட செயலாளர் ஒரு கட்சியில், புரட்சி ஏடிஎம்கேல வந்து ஒரு கட்சியில் ஒருத்தர் நல்ல ஒரு இளைஞர் செயலாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் மக வந்து படிச்சிருக்கு, இப்போ படிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போகணுன்னு. அப்போ அவர் சொல்கிறாருமா, நம்மளுக்கு வந்து பண வசதியெல்லாம் இல்லைம்மா, இனிமேல் உன்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு உன்னை படிக்க வைக்க முடியாது, நீ அதனால புரட்சி தலைவர் படங்களை பாரு, அதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். அதான் அந்த இதயவெளியில கூட கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு மஞ்சுளா மேடம் கேட்பாங்க. அப்போ புரட்சி தலைவர் சொல்றாரு, சத்தியம்தான் நான் அறிந்த சத்தியம்தான் நான் அறிந்த பாடம் அப்படின்பாரு. சத்தியம்தான் நான் அறிந்த தத்துவமா, சமத்துவம் தான் நான் அறிந்த பக்குவமா அப்படின்பாரு. அந்த மாதிரி நீ அந்த எம்ஜிஆருடைய வரிகளை படிமா, எம்ஜிஆருடைய வாழ்க்கை பாடத்தை படிமா, நீ முன்னேறிடுவோமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இந்த இளைஞன் வந்து அந்த மகளோட கூட்டத்தில் நிற்கிறாரு. அப்போ புரட்சி தலைவர் ஒருத்தரையாக பார்த்து வந்தப்ப அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்ததான் அந்த பொண்ணு, ஐயா வணக்கங்க, அப்புறம் வணக்கம், என்னம்மா படிக்கிற அப்படின்னு. நான் இந்த மாதிரி படித்தேன், காலேஜில் படிக்கணும்னு நினச்சேன், படிக்க முடியல, எங்கள் அப்பா படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, உங்கள் படத்தை பாருங்கள், அதிலேயே படிச்சுட்டு நீ வாழ்க்கையில் முன்னேறினா உடனே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா, எனக்கு பணம்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். உடனே புரட்சி தலைவர், நோட் பண்ணிக்க, பிஓ நோட் பண்ணிவிட்டு, இந்த பொண்ணு படித்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாக என் செலவு. எப்படி பாருங்க, எம்ஜிஆரை பற்றி படிக்கிறேன்ன உடனே அந்த உதவி குணம் வந்துருச்சு பாருங்க. அப்படியே கடவுள் மாதிரி வந்து நன்மை செஞ்சார். இதான் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட 108வது பிறந்தநாளில் இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் இது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆரின் சார்பாக அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.